லோக்சபா வேட்பாளர்கள் தவறான வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்தால் 3 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் எச்சரித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 24ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடந்து ஓட்டு எண்ணிக்கை வரும் 16ஆம் தேதி நடக்கவுள்ளது. ஓட்டு எண்ணிக்கையில் ஈடுபடவுள்ள அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் பயிற்சி அளித்து வருகிறார். திங்கட்கிழமையன்று 8 மாவட்டங்களைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு சென்னையில் பயிற்சி அளித்தவர் செவ்வாய்க்கிழமையன்று கோவை கொடிசியா அரங்கில் நடந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டார். திருப்பூர், நாமக்கல், நீலகிரி, சேலம் மற்றும் கோவை உட்பட 8 மாவட்டத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். அவர்களுக்கு பயிற்சி அளித்த பிரவீன்குமார் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். லோக்சபா தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தங்களுடைய வரவு செலவு கணக்கை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பொய்யாக கணக்கு தாக்கல் செய்தால் அவர்கள் பதவி நீக்கப்படுவர் என்றும், தோற்றாலும் வெற்றி பெற்றாலும் 3 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படும் என்றும் கூறினார். எலெக்ஷன் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணாக்க 30 நாளுக்கு உள்ள ஃபைனல் கணக்கு கொடுக்கணும். தேர்வு செலவு பொறுத்த வரைக்கும் அதான் ஃபைனல் நம்ம பார்க்கணும். இந்த கரெக்டா கொடுத்தாங்க இல்லையா, அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் நம்ம சீனியர் இன்கம் டாக்ஸ் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அது வருவாங்க. இங்க சப்போஸ் அத தப்பா போட்டிருந்தா எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் பவர்ஸ் டு டிஸ்குவாலிஃபை ஃபார் 3 years. சப்போஸ் நீங்க தப்பா கணக்கு கொடுத்திருந்தா, அதை கணக்கு கொடுக்காம இருந்தா எலெக்ஷன் கமிஷன் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் 3 வருஷம். தேர்தல் விதிமுறை தொடர்பாக தமிழகம் முழுவதும் 1500 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரவீன்குமார் தெரிவித்தார்.